எதிர்பார்த்து அடைஞ்ச ஏமாற்றம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா தின்னுட்டு இருக்கு. நான் என்னப்பா பண்றது? அதான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. போறதுன்னா திரும்பி வர மாதிரி இடம் இல்ல. இனி எப்பவுமே திரும்பி வர முடியாத இடத்துக்கு. நீங்க இதை படிச்சுட்டு பதறலாம், அழலாம். ஆனா அது ரொம்ப லேட். இத நீங்க படிக்கும்போது நான் லேட் பிபியா மாறி இருப்பேன். இந்த முடிவு முட்டாள்தனம்னு என்னை எல்லாரும் திட்டலாம். தற்கொலை செய்யறது கோழத்தனம்னு விமர்சனம் பண்ணலாம். ஆனா சாவோட விளிம்புல என் வாழ்வோட கடைசி நொடியில நிக்கிற எனக்கு தெரியும் தற்கொலை பண்றதுக்கு எத்தனை தைரியம் வேணும்னு. தைரியம் இல்லைன்னா இவ்ளோ பெரிய முடிவை நான் எடுத்திருக்க மாட்டேன்பா. ஏன்னா இருக்கிற வாழ்நாள் பூராவும் இந்த வலியோட வாழறத விட ஒரே நிமிஷம் வாழ்வோட உச்சபட்ச வலியை அனுபவிச்சுட்டா அப்புறம் நான் காத்தோட காத்தா கலந்து காணாம போயிடுவேன். அதுக்கப்புறமா யாரு என்ன சொன்னாலும் எனக்கு எதுவுமே தெரிய போறதில்ல. ஆனா ஒண்ணுப்பா, கவிதாக்கும் வினோத்துக்கும் தயவு செஞ்சு இப்படி பண்ணிடாதீங்க. அவங்களையாவது அவங்க விருப்பப்படி வாழ விடுங்க. என்ன மாதிரி சாபத்தோட பிறக்காத அவங்களுக்காவது வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். அம்மாவை நல்லா பாத்துக்கங்கப்பா. ஏன்னா அம்மா தான் 24 மணி நேரமும் பொண்ணு என்ன பண்ணுவா, அவ பாவம்னு எனக்காக யோசிச்சு எனக்காக வாழ்ந்தவங்க. அவங்கள தனியா விட்டுட்டு போறேன்ற வருத்தம் தான் நெஞ்சு அடைக்குது. சாரிம்மா. என் பொண்ணுன்னு வாய்க்கு வாய் சொல்லுவியே, இனிமே இந்த பொண்ணு இல்லம்மா. ஜாதகம் ஜோஷியோன்னு ஏதேதோ காரணம் வச்சு என்ன அடைய முடிவு செஞ்ச அந்த கிழவ என்ன தொடுறதுக்குள்ள உயிர் இல்லாத இந்த உடம்பு நெருப்பு தொற்றுக்கும். காசு கொடுத்தா எதை வேணாலும் வாங்கிட முடியுங்கிற அந்த ஆளோட இருமாப்பு. அவன் கூடவே சுத்திக்கிட்டு அந்த ஆளு வீசி எறிகிற பணக்கிட்ட பொறுக்கிட்டு தெரியற ஜோசியர் மாதிரி ஆளுங்களுக்கு இப்பவாது அறிவு வரட்டும். அப்போதான் ஜோசியம் ஜாதகம்னு போய் சொல்லிட்டு அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காம இருப்பாங்க. யாரு வேணாலும் எது வேணாலும் செய்யட்டும்பா. ஆனா மனிதாபிமானம் இல்லாம செய்யற எந்த தொழிலா இருந்தாலும் அது வேஸ்ட். நான் நிறைய எழுதுறேன்ல, அது எனக்கே தெரியுது. எனக்கு விதியால நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை முழுசுக்கும் சேர்த்துதான் நான் இதை எழுதுறேன். என் சாவுக்கு அப்புறமாவது இப்படி ஒரு அநியாயம் நடக்காம இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மறுபடியும் ஒரு தடவை மனப்பூர்வமா உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது நானா மனப்பூர்வமா எடுத்த முடிவு. இந்த முடிவுக்கு யாரும் காரணம் இல்லை. இப்படிக்கு பாப்பா
ஒண்ணு அத்தை, உங்களுக்கே தெரியும் பொண்ணு பிறந்ததுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு. நீங்க இப்ப எங்க இருக்கீங்கன்னு எங்க யாருக்குமே தெரியாது. ஆனா நீங்க எங்கேயோ இருந்து அவளுக்காக கடவுளை வேண்டதுனால தான் ஒரு நல்லது நடக்குதுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சத்தியமா இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது. பொண்ணு ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டா. அவளை இந்த கல்யாண பிரச்சனையில இருந்து நீங்க தான் காப்பாத்தணும். உங்க பையன் மனச நீங்க தான் மாத்தணும். அவர் இந்த கல்யாணத்துக்கு ஆதரவா பேசுறது தான் என் மனசே பதறுது. ஒரு மருமகளா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எத்தனையோ சுக துக்கங்களுக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஆனா பட்ட எல்லா கஷ்டமும் இப்போ பிள்ளைங்க வளர்ந்து நிக்கிறத பார்க்கும்போது பறந்து போன மாதிரி தோணுது. தயவு செஞ்சு உங்க புள்ள மனசை நீங்க தான் மாத்தணும். இந்த கல்யாண பிரச்சனையில இருந்து பொண்ணை நீங்க தான் மீட்டு எடுக்கணும். அவன் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். இனிமேலாவது அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அத்தை. ஏதாவது தப்பா நடந்து இது மட்டும் கல்யாணம் வரைக்கும் போச்சுன்னா என் உசுரை கொடுத்து அது தடுத்து நிறுத்துவேன். வேலாயுதத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ அழுது தவிக்கிறத விட என்ன இழந்து அவ அனாதையாகி தவிக்கட்டும். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்படி பண்ணிட்டியா தாயே? உன்னோட விருப்பத்துக்கு மாறான எதுவுமே செஞ்சது இல்லையாமா? ஐயோ பொண்ணு, என்னை விட்டு போயிட்டேடி. அக்கா, ஐயோ பொண்ணு, ஐயோ பொண்ணு போயிட்டேடி. அக்கா, சாவ
நானே என் கண்ணால பார்த்து உணர்ந்துட்டேன். அந்த ஆளை கட்டிக்கிட்டு வாழ்நாள் பூராவும் செத்து செத்து பொழைக்கிறதுக்கு இது எவ்வளவோ தேவையில்ல. அம்மா எனக்காக தினமும் அழுதுகிட்டு இருக்காங்க. அதை இனிமே தொடர வேண்டாம். நான் மட்டும் செத்துட்டா அம்மா எனக்காக ஒரே ஒரு தடவை அழுது முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல மறந்துட்டு கவிதாவையும் வினோத்தையும் பாத்திக்க ஆரம்பிச்சிடுவாங்க. கண்டிப்பா நான் எடுத்ததுதான் நல்ல முடிவு. என் முடிவை தேடிக்க எடுத்த முடிவுதான் அது. ஏமா, யாருமா நீ தனியா வந்திருக்க? இங்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க வரக்கூடாதுமா. காத்துக்கரு படிச்சிரும். முதல்ல கிளம்புமா. நானே கருப்பு தான். என்னை எந்த கருப்பும் அடிக்காது. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். கிளம்புமா. சுடுகாட்டுல வந்து கதை சொல். எல்லாம் அமைதியா படிங்க. சார் சார் ஹெட் மாஸ்டர் சார் சார் எக்ஸாம் வேற நெருங்கிட்டு இருக்குது. பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. சார் சாரி சார், நான் பார்த்துக்கிறேன். ம் ஹலோ, யாரு? இனிமே உங்க ஐயா சொன்னாருன்னு என்ன ஃபாலோ பண்றது சுத்தம் வேஸ்ட். கூடிய சீக்கிரத்துல நீங்க மட்டும் இல்ல, உங்க ஐயாவும் உணர்வாரு. ரமேஷ் இதை பத்தி ஏதாவது கேட்டானா? சச்சா, தம்பி ரொம்ப டீசென்டியா, ஒரு வார்த்தை கூட பேசலையா? ஓஹோ, அவன் டீசென்ட்னா நான் இன்டீசென்ட்டா? என்னங்க, உங்களை போய் நான் அப்படிலாம் சொல்லுவேனா? அதுவும் இத்தனை நாள் பழகிட்டு என்னை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? ரொம்ப நாளா கூட இருக்கிறவன் தாயா
டார்ச்சரை அனுபவிச்சு எப்படா இவனை காலி பண்ணலான்னு வெறியோட இருப்பான். அதனால தான் கேட்டேன், தப்பா நினைச்சுக்காத. இதுக்கு முன்னாடி சொன்னதே பரவாயில்லைங்கய்யா. வக்கீல் பாலு கூப்பிடுறான் ஐயா. இவன் என்ன குண்டு தூக்கி போட போறான்னு தெரியலையே. வர வர ஃபோன் அடிச்சாலே பயமா இருக்கியா. ஹலோ, சொல்லுங்க வக்கீல் சார். வேலாயுதம் சாருங்களா? நான் வேலாயுதம் தான் பேசுறேன். சார் நீங்க ஜெயிச்சிட்டீங்க சார். நம்ம நிலத்து கேஸ் உங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பாயிருக்கு. என்ன சொல்றீங்க? உண்மையாமா சொல்றீங்க? ஆமா சார். என்னால நம்பவே முடியல. உண்மையிலேயே நல்ல விஷயம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நேர்ல மீட் பண்ணலாம் சார். ஓகே ஓகே. யோ ஜோசியரே, 15 வருஷமா நடந்த கேஸ்யா. நம்ம நிலத்தையும் சேர்த்து உரிமை கொண்டாடி அந்த பால்ராஜ் போட்ட கேஸ் இது. கடைசியா வக்கீல பார்க்கும்போது கூட அந்த நிலத்தையே மறந்துடுங்கன்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு வீக்கியா நம்ம சைடு. நம்ம வாங்கும்போது நமக்கு வித்த பார்ட்டி வில்லங்க பத்திரத்துல ஏகப்பட்ட குளறுபடி இருக்கிறதா சொன்னாரியா. இன்னைக்கு காலையில நம்ம சைடு தீர்ப்பாயிடுச்சா. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. 1 கிலோ சர்க்கரையை ஒன்னா சாப்பிட்ட மாதிரி மனசுக்குள்ள தித்திப்பா இருக்கியா. இப்ப தெரியுதுங்களா என்ன பத்தி? யோ, கேஸ்ல ஜெயிச்சதுக்கும் உனக்கும் என்னையா சம்பந்தம்? நீ என்ன புதுசா கேஸ் கட்டுக்கும் ஜாதக கட்டுக்கும் முடிச்சு போடுற? அப்படி இல்லைங்க. நேத்து பிரச்சனை நடந்தாலும் கிட்டத்தட்ட கல்யாணம் நடக்கிற மாதிரி தானே பேசி முடிச்சுட்டு வந்திருக்கோம். அது பேசுற நேரம் எப்பவோ இழுத்துக்கிட்டு இருந்த கேஸ் எல்லாம் தானா ஜெயிக்குது. இதத்தான் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. தொட்டதெல்லாம் பொண்ணா மாறிடும். தொட்டதெல்லாம் பொண்ணா மாதிரி நான் என்னையா பண்றது? அந்த பிபி பொண்ணுக்கு என்ன எந்த அளவு பிடிக்கும் தெரியலையே. இருந்தாலும் உங்களுக்கு இந்த குசும்பு ஜாஸ்திங்க. கல்யாணம் பேசின நாள்ல இருந்து இளம ரொம்ப திரும்பிடுச்சு. இளமை திரும்புறது முக்கியம் இல்ல, அந்த பொண்ணு மனசு என் பக்கம் திரும்பணும். சூப்பருங்க. நான் வேணா இந்த டயலாக எழுதி வச்சு சினிமா டைரக்டர் கிட்ட கொடுத்து விட்டுறேன். ஓகே. சரிங்க. ரொம்ப டிமாண்ட் இருக்கு சார். சீக்கிரம் அனுப்பிச்சு வைங்க. என்னம்மா, என்ன வேணும்? அந்த பூச்சி மருந்து. சின்ன பிள்ளைகளாம் கொடுக்கறது இல்லம்மா. இது என்ன கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டிலா? வீட்டில் பெரியவங்க இருந்தால் கூட்டுவாங்க. சாவு கூட என்னை நெருங்க விடாம என்னை ஏமாத்தி விளையாட்டு காட்டுது. ஏமா கொஞ்சம் நில்லுமா. நீ நம்ம ஆறுசாமி வாத்தியார் பொண்ணு தானம்மா? ஆமாங்க. நீங்க யாரு? சார் எனக்கு நல்லா தெரியுமா. வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கேன். அப்பா வாங்கிட்டு வர சொன்னாராமா? ஆமாங்க. ஆனால் நம்ம தெரிஞ்சவரோட பொண்ணு தாங்க. பயப்படாமல் கொடுங்க. அது ஒன்றும் இல்லைம்மா. பசங்க பிள்ளை ஏதாவது பண்ணிக்குதுங்க. பின்னாடி நம்ம கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியதாக இருக்குது. எந்த வயசில் எதை பண்ணமோ அதை பண்ணுறது இல்லை. அதை விட்டுட்டு எந்த நேரமும் ஃபோனை நோண்டிட்டு இருந்துட்டு காதல் கத்திரிக்காய் நனைஞ்சு கடைசியில் நம்ம கடையை தேடி வந்துடுதுங்க. அண்ணா கொடுங்கண்ணே. 100 ரூபா கொடுமா. பாப்பா ரொம்ப விஷம். கையில் பட்டா சோப் போட்டு கழுவிடணும். வீட்டில் சின்ன பசங்க இருந்தா அவங்களுக்கு எட்டாவது தூரத்தில் வைக்கணும். புரியுதா? அவங்க வீட்டில் சின்ன பசங்களாம் யாரும் இல்லைங்கண்ணா. அப்பாவை நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுமா. சரிங்க.
ஊர்ல நீ எந்த மூலையில போய் ஒளிஞ்சாலும் சரி, நம்மளால தேடி கண்டுபிடிச்சு கொன்னுட்டு தான் அந்த ஆளு மறுவாளை பாப்பான். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பாரதி.